நாமக்கல் அருகே ஏடிஎம் கொள்ளையன் தாக்கியதில் காயமடைந்த காவல் ஆய்வாளர் தவமணி, உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமார் ஆகியோரிடம் குமாரபாளையம் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மாலதி விசாரணை நடத்தி வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் முகேஷ். வணக்கம் முகேஷ், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணல. கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள 3 ஏடிஎம்களில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரி தப்பி வந்த போது நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே வடமாநிலத்தை சேர்ந்த 7 கொள்ளையர்களை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்த போது இரு போலீசார் தாக்கப்பட்டனர். அதாவது குமாரபாளையத்தை சேர்ந்த ஆய்வாளர் தவமணி என்பவரும் வல்லசமுத்திரை சேர்ந்த எஸ்ஐ ரஞ்சித்குமார் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு கடந்த 4 நாட்களாக நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இவர்கள் இருவரை இன்று குமாரபாளையம் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மாலதி அவர்கள் இருவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார். சுமார் அரை மணி நேரமாக இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணை நடத்தப்பட்டது அனைத்தையும் வீடியோ மூலம் பதிவும் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது அந்த சம்பவத்தன்று அங்கு என்ன நடந்தது, எவ்வாறு இந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டது என்பது குறித்து வாக்குமூலம் எடுத்துவிட்டு வருவதாக தெரிகிறது. எனினும் நீதிபதி முழு விசாரணைக்கு பிறகுதான் இருவரிடம் என்னென்ன விசாரணைகள், என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது என்பது தெரிய வரும்.